நிறைந்த ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டு வந்த சுவாதி கொலை வழக்கு திரைப்படமா உருவாகி இருக்கு. ஜேஎஸ்டி புரொடக்ஷன் சார்பில் எஸ்கி சுப்பையா தயாரிக்கும் படத்திற்கு சுவாதி கொலை வழக்கு அப்படின்னு பெயரும் வைக்கப்பட்டிருக்கு. சமீபத்தில் நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் சுவாதி அப்படிங்கிற இளம்பெண் கொலை செய்யப்பட்ட கொடூரத்தை எஸ்டி ரமேஷ் செல்வம் படமாக இயக்கியிருக்காரு. இவர் விஜயகாந்த் நடித்த உளவுத்துறை, அருண் விஜய் நடித்த ஜனனம் மற்றும் வஜ்ரம் படங்களை இயக்கியிருப்பவர் அப்படிங்கிறது ரொம்பவே குறிப்பிடத்தக்கது. சுவாதி கொலை வழக்கு படத்துல சுவாதியாக ஆயிரா நடிச்சிருக்காங்க. மனோ அப்படிங்கிற புதுமுகம் ராம்குமார் வேடத்திலும், வெங்கடேஷ் என்பவர் ராம்ராஜ் என்ற வக்கீல் வேடத்திலும் நடிச்சிருக்காங்க. சுவாதி கொலை வழக்க விசாரிக்கும் நுங்கம்பாக்கம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் வேடத்துல அஜ்மல் சங்கர் நடிச்சிருக்காரு. நிஜ சம்பவங்களை படமாக்கும் போது சுவாரஸ்யத்திற்காகவும் பரபரப்புக்காகவும் கற்பனையாக சில காட்சிகளை சேர்ப்பதுண்டு. ஆனா சுவாதி கொலை வழக்கில் அப்படி எந்த காட்சிகளும் சேர்க்கப்படவில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நடந்த சம்பவங்களை அப்படியே பதிவு செய்யப்பட்டுள்ளது. மக்களுக்கு தெரிவிக்கப்படாத நிறைய சம்பவங்கள் படத்துல இடம்பெற்றுள்ளது அப்படின்னு இயக்குனர் ரமேஷ் செல்வம் தெரிவிச்சிருக்காரு. இந்த நியூஸ் பத்தின உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம சொல்லுங்க. கூடவே இந்த லைக், ஷேர் இதெல்லாம் பண்ணிட்டு ஞாபகமா NET TV4 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.